வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லக்ஷ்மி அவர்களின் மோகத்திரையின் 3வது அத்தியாயம். வாயில் அழைப்பு மணி அழுத்தமாக ஒலித்தது. திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தான் சிவராமன். சூழ்நிலையை உணர்ந்து கொள்ள சில நொடிகள் சென்றன. ஆமாம், அம்மாவும் ஊருக்கு போய்விட்டால் இப்போது அவன் தன்னந்தனியாக அந்த ஃப்ளாட்டில் இருக்கிறான். வாசலில் வீட்டு வேலைக்காரி முத்தம்மா பால் பாக்கெட்டுடன் பல வீடுகளுக்கும் போக வேண்டுமே என்ற நிர்பந்தத்தில் அவசரப்பட்டாள். கண்ணிமைகள் நெருப்பாக எரிய வேதனையுடன் போர்வையை உதறிவிட்டு வேகமாக எழுந்து சென்று கதவை திறந்தான். ரொம்ப நேரமாக மணியை அடிச்சுட்டு இருக்கேன், நல்லா தூங்கிட்டீங்க போலிருக்கு. இதை பிடியுங்க, மற்ற வீடுகளுக்கு கொடுத்துட்டு வேலை செய்ய ஓடியாரேன். 4 ஆண்டுகளாக வேலை செய்கிறவள் முத்தம்மா. நம்பிக்கைக்கு உகந்தவள்தான். அந்த விபத்திற்கு பின்னர் அவளுக்கு அவன் மேல் ரொம்பவே அனுதாபம். குளித்து விட்டு வேட்டியும் பனியனுமாக அவன் சமையலறைக்குள் புகுந்தான். அம்மா பார்வதிக்கு சுத்தமாகவே காரியங்கள் செய்ய தெரியாது. கணவனை கைப்பிடித்த காலத்திலிருந்து பயந்து நடுங்கி அவசரப்பட்டு வீட்டு வேலைகளை துரிதமாக முடிக்க கற்றுக்கொண்டவள். அதன் பயனாக அவள் வீட்டு சமையலறை அலமாரியில் சாமான்கள் தாறுமாறாக வைக்கப்பட்டிருந்தன. மாயா சமையலறையை கூட படு சுத்தமாக நேர்த்தியாக சாமான்கள் இருக்க வேண்டிய இடத்தில் வைத்திருப்பாள். நல்ல வேளை, அம்மாவின் 1 மாத கால ஆட்சி அந்த அறையோடு அடங்கி போனது. இல்லாவிட்டால் முன்னறை, படுக்கை அறை முதலியவற்றிலிருந்து ஜாமான்கள் கூட இடம்பெயர்ந்திருக்கும். அந்த மாற்றத்தை அவனால் தாங்கிக் கொள்ள இயலாது. காப்பி ஃபில்டரை அந்த கலவை கூட்டத்தில் தேடி பிடித்து தண்ணீரை கொதிக்க வைத்து டிகாஷன் போட்டு பாலை காய்ச்சி வேண்டிய அளவு தனக்கும் முத்தம்மாவுக்கும் காப்பி கலந்து கொள்வதற்குள் அவனுக்கு நேரம் ஒரு யுகமாக தெரிந்தது. காப்பி டம்ளருடன் சாப்பாட்டு அறை நாற்காலி ஒன்றில் உட்கார்ந்தான். காப்பி ருசிக்கவில்லை. அவனுக்கு காப்பி போடக்கூட தெரிந்திருக்கவில்லை. அந்த ஃப்ளாட்டுக்கு குடி வந்த புதியதில் நண்பர் ஒரு இல்லத்தில் வீடியோவில் படம் பார்க்க அவனுக்கு அழைப்பு வருவதுண்டு. தூங்கும் குழந்தையை தோளில் போட்டுக்கொண்டு வீட்டை பூட்டிவிட்டு இரவில் பிறர் வீட்டுக்கு படம் பார்க்க போவது மாயாவுக்கு பிடிக்காது. அதுவும் கொலை, கொள்ளை, வன்முறைகள் நிறைந்த படத்தொடர்களை பார்க்க அவள் ரொம்பவும் பயந்தாள். இந்த கொலையை படம் பார்த்துட்டு எனக்கு பிறகு தனியாக வீட்டில் இருக்க பயமாக இருக்குது. காய்கறி கதவை தட்டினால் கூட கதி கலங்கி போய்விடுகிறேன். ஏதாவது நகைச்சுவை படங்களாக இருந்தால் பார்க்கலாம், முணும் பொறுப்பாள். ஓசியா வீடியோவில் படம் பார்க்கிற வாய்ப்பு கிடைக்கிறது. இது வேண்டும் அது வேண்டும்னு கேட்க சாத்தியப்படுமா? அவன் அவளை பரிகசிப்பான். இத்தனை படம் பார்க்குறீங்க, உங்களுக்கு இதனால் ஏதும் பாதிப்பு ஏற்படலையே? ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. முன்னாட்டமா பாத்ரூமுக்கு எழுந்து போக துணி தேடலேன்னு சொல்கிறியா? அந்த படங்களில் வீட்டில் ஆண் பிள்ளை கூட சமத்தா பொண்டாட்டிக்கு சமையலில் உதவுறாங்க. சாமான்கள் அலும்பி தொடச்சி வைக்கிறாங்களே, அதுபோல் செய்யணும்னு உங்களுக்கு தோணலையா? வேலை செய்யும் மனைவியாக இருந்தால் ஒரு சமயம் தோணியிருக்கும். நீ வீட்டோடு இருக்க, உழைச்சிட்டு கழிச்சு போய் வர நான் வீட்டில் வந்து வேலை செய்யணும்னு சாத்தியப்படுமா? பெண்கள் வேலைக்கு போய்விட்டு வீட்டுக்கு வந்து சமையல் வேலையை கவனித்து கணவன், குழந்தை அனைத்தையும் கட்டி மேய்க்கிறாங்களே, அவர்களால் செய்ய முடிந்ததை ஆண்கள் செய்ய முடியாதா? சொல்லப்போனால் உங்களுக்கு தான் எங்களை விட ரொம்ப தெம்பு. இப்படி மறைமுகமாக சொல்ல வேண்டாம். நாளைக்கு வேணுமானால் நான் ஆஃபீஸிலேருந்து வந்து கல்லூரலில் அடைக்க அரைச்சி தந்துடுறேன், சரிதானா? அடடா, இப்படி மூக்குக்கு மேலே ஏன் கோபம் வரணும்? சமைச்சு தரேன்னு ஆண் பெண் 2 பேருக்கு தான் சேர்த்து பெரியவங்க சொல்லியிருக்கா. ஓய்வு நாளிலாவது ஒரு காப்பி போட, குக்கரை ஏற்றி வைக்க, ஒரு ரசம் வைக்க, ஒரு ரசம் வச்சு வடிக்க, அப்பளம் காய்ச்சி போட்டு தானே சாப்பிட தெரிஞ்சுக்கணும். கம்பெனியிலேருந்து வீட்டுக்கு வந்ததும் கரண்டியை பிடிக்க சொல்கிற. ஆகட்டும், உன்கிட்டேருந்து சமைக்க கற்றுக்கிறேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் அவளை சமையல் அறையில் அனுமதிக்க மறுத்துவிட்டான். இன்றைக்கி என் மெனு, நானே சமைச்சிடுறேன். நேற்று சாயங்காலம் வர வழியிலேயே புத்தக கடையிலென்று நீங்களும் சமைக்க முடியும் என்ற ஒரு புத்தகத்தை வாங்கிட்டு வந்துட்டேன். அதனால் இன்றைக்கி ஐயா தான் காஃபியிலிருந்து எல்லாமே செய்ய போகிறார். செய்யுங்கோ. புஸ்தகத்தை படிச்சுட்டா மட்டும் சமையல் கலை வந்துடாது. சிரித்து கொண்டே அவள் குளியல் அறைக்கில் விரைந்தாள். காஃபி பொடி எங்கே இருக்குது? சர்க்கரை டப்பாவை எங்கே வச்சுருக்க? அவரைக்காயை எப்படி பொடியாக இருக்கிறது? அடடா, புளியும் உப்பும் இப்படி கலப்பீங்கன்னு கேட்க மறந்துட்டேனே.
அடிக்கொரு தடவை அவன் அடுப்பங்கரையிலிருந்து உரத்து குரல் கொடுத்தபடி இருந்தான். காப்பியா அது? கழிநீர் போல தான் இருந்தது. தோசைகள் ஏன் அப்படி காந்தி போயின? அவனுக்கு தெரியவில்லை. அவள் உபயோகித்த அதே மாவு மீதம் வந்ததை ஃப்ரிட்ஜில் பத்திரமாக வைத்திருந்தாள். அதை எடுத்து தானே தோசையை வார்த்தான். காந்தி போன தோசைகளையும் கழிநீர் காப்பியையும் அவள் மௌனமாக சாப்பிட்டாள். வெண்டைக்காய் சாம்பார் தான். வாயில் வைக்க முடியவில்லை. ஒரே கொழகொழ. காயை நறுக்கிய பின் அலம்பக்கூடாதுன்னு அந்த புத்தகத்தில் எச்சரிக்கை கொடுக்கலையா? சாப்பாட்டின் போது அவள் சிரித்தாள். போரும் எவனுக்கு சமையல் அனுபவம். நீ இருக்கும்போது நான் எதுக்கு திண்டாடணும்? சாம்பாரை அவனும் ஒதுக்கிட்டு மோருடன் சாப்பாட்டை முடித்து கொண்டான். பெண்களுக்கு படிப்பு எதுக்கு அப்படின்னு இந்த காலத்தில் யாரும் கேட்கறதில்லை. ஒரு ஆபத்து சமயத்துக்கு பெண்களுக்கு கல்வி கை கொடுத்து உதவும். அதே போல் ஆண்களும் சமைக்க நன்றாக தெரிந்து கொண்டால் வீட்டில் மனைவி இல்லாத போது நீ என்னை விட்டுட்டு ஹாயாக உன் பிறந்தாத்தில் ஹாலிடே கொண்டாட போகணும்னு திட்டம் இல்லையா? அதனாலே இப்படி பேசுகிற. உங்களை விட்டுட்டு போய் ஒரு நாள் கூட என்னால் நிம்மதியாக எங்கேயும் நிற்க முடியாது. சதா உங்களையே நினச்சிட்டு இருப்பேன். அதுதான் தெரிஞ்ச கதையாச்சே. சமையல் கற்றுக்க சொல்லி என்னை ஏன் வற்புறுத்துற? உங்களை விட்டு நிரந்தரமாக போயிடுவேன். அப்போ நீங்கள் சுயபாகம் செய்து கொண்டு வாழ நேரும் என்று எச்சரிக்கை செய்யத்தான். அவள் அன்று அப்படி விளையாட்டாக பேசினாளா? அந்த நினைப்பெல்லாம் மனதை முள்ளாக உறுத்த அவன் காப்பியை குடித்துவிட்டு எழுந்தான். இன்று பகல் உணவை அலுவலகம் கேன்டீனில் சாப்பிட்டுவிடலாம். இரவு எங்கேயாவது ஹோட்டலில் சாப்பாட்டை முடித்து கொள்ளலாம். ஆனால் தொடர்ந்து அப்படி வாழ சாத்தியப்படாதே. அவனுக்கு கேன்டீன் சிற்றுண்டிகள் பிடிக்காது. ஹோட்டல் சாப்பாடு வெகு விரைவில் அலுத்து போகும். குழந்தை மோகனை வீட்டில் கொண்டு வந்து வைத்து கொண்டால் அழைப்பு மணி கிணுகிணித்தது. எழுந்து கதவை திறந்தான். முத்தம்மா முந்தானியை இறுக்கி இடுப்பில் கட்டிக்கொண்டு புன்னகையுடன் உள்ளே வந்தாள். ஐயா, ஒரு சங்கதி உங்ககிட்ட பேச போகிறேன். பிறகு உங்கள் இஷ்டம். சம்பளம் கூடுதலாக வேண்டும் என்பதற்கு இந்த பீடிகையா? பெத்த அம்மா உங்களை இப்படி திடுப்புன்னு விட்டுட்டு ஊருக்கு போயிருக்கக்கூடாது. போயிட்டாங்க. என் மனசில் ஒரு யோசனை தோணுது. அது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்காதோ சொல்லு, கேட்கிறேன். வீட்டை கூட்டி பாத்திரங்களை கழுவிட்டு இப்படி தடன்னு 4 வீட்டுக்கு வேலை செய்ய ஓடுறதை விட்டுட்டு உங்கள் வீட்டிலேயே நாள் முழுவதும் வேலை செய்ய நான் ஒத்துக்கிறேன். மற்ற வீட்டுக்காரங்களுக்கு என் சொந்தக்கார பெண்களை இட்டாந்து வேலைக்கு வச்சுடுறேன். அதனாலே அவங்களெல்லாம் ஏதும் பேச மாட்டாங்க. மௌனமாக அவளை வெறித்தான் சிவராமன். உங்களுக்கு மறுப்பு இல்லைன்னா நானே காஃபி பலகாரம் தயார் செய்து கொடுத்துடுறேன். உங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வர்றதுக்கு முந்தைய நான் ஒரு பங்களாவில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த பங்களாவை கவனிச்சுக்கிட்டு அங்கேயே ஒரு பக்கம் தங்கிட்டு சமையல் வேலை செய்துட்டு எல்லாத்தையும் பொறுப்பாக கவனிக்கிற பழக்கம் எனக்கு உண்டு. அந்த வீட்டு அம்மா விதவிதமாக சமைக்கக்கூட எனக்கு கற்று தந்தாங்க. கேஸ் அடுப்பை நல்லாவே நான் கவனிச்சுப்பேன். அது எப்படி ஏற்றுறது அணைக்கிறதுன்னு கற்று தந்திருக்காங்க. எங்களை போலவா அவங்க சமையல்? குக்கரை தூக்கி வச்சா 10 நிமிஷத்தில் சோறும் பருப்பும் தயார். இந்த வெயில் காலத்தில் 4 வீடு ஓட இந்த வயசில் எனக்கு தள்ளலை. ஒரே வீடாக பார்த்துக்கிட்டு தங்கி இருந்து வேலை செய்துட்டு வான்னு என் மகன் சொல்கிறான். ஒரு சமயம் நாங்கள் கீழ் ஜாதிக்காரங்கன்னுட்டு நான் சமைச்சதே. சேச்சே, ஜாதியாவது மதமாவது எனக்கு அதுகளை பற்றி அக்கறை இல்லை. குழந்தை மோகனை கூட்டி வந்து இங்கே வச்சுக்க போகிறேன். அதான் உங்ககிட்ட சொல்ல ஆசைப்பட்டேன். உங்கள் குழந்தை உங்கள் கையில் இருக்கிறது தான் சரி. ஊரார் வீட்டிலே வளர்க்க விடுறது தப்பு. குழந்தையையும் நான் பார்த்துக்கிறேன். 4 வீட்டில் கொடுக்குற சம்பளத்தை நீங்கள் சேர்த்து கணிசமாக கொடுங்க போதும். நான் பேராசைக்காரி இல்லை. சின்னம்மா போன பிறகு இப்படி நீங்கள் நாதியற்று போய் நிற்கிறதை பார்த்து என் வயிறு எரியுதையா? அதனால்தான் கேட்கிறேன். கண்கள் ஈரமாயின. முத்தம்மாவுக்கு அவனை பற்றி இருக்கும் கவலை கூட அவனது பெற்றோர்களுக்கு இல்லையே. மனம் கரைந்து போனான் அவன். ஆகட்டும், அப்படியே செய்வோம். இனி இந்த வீடு உன் பொறுப்பில் இருக்கும். இதை உன்னதுன்னு நினச்சி கொண்டு ஒரு சோறு பொங்கி வச்சா கூட போதும். தயிரை ஊற்றி கொண்டு சாப்பிடுவேன். ஒரு நாள் என் கை சாப்பாட்டை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். பிறகு சொல்வீங்க. முகமலர்ந்து முத்தம்மா பெருமையுடன் வீட்டை சுத்தப்படுத்த உள்ளே சென்றாள். இன்றோ நாளையோ இன்னும் ஒரு வாரமோ சென்றாலும் வீட்டை கவனிக்க ஆள் இருக்கிறாள். குழந்தையையும் பார்த்து கொள்வாள். அவன் அவசரப்படாத அலுவலகம் போய் வரலாம். இத்தனை துன்பங்கள் நடுவே இப்படி ஒரு நல்ல வாய்ப்பும் வந்து கிட்டி இருக்கிறதே, அதிசயந்தான். இன்றைக்கி வீட்டை பூட்டிக்கிட்டு போயிடுங்க.
நாளைக்கு நான் எல்லா ஏற்பாடுகளும் செய்துட்டு வந்து வீட்டை கவனிச்சிக்கிற பொறுப்பை ஏற்றுக்கிறேன். முதல் தேதி பிறக்க இன்னும் 2 நாள் இருக்கே. அதுக்கு பிறகு இந்த வீடு உங்களுக்கு ஆக்கி போடுறது, குழந்தையை கவனிச்சிக்கிறது எல்லாம் என் பொறுப்பு. கவலைப்படாமல் கிளம்புங்க ஐயா. முத்தம்மா வேகமாக வேலையை முடித்து கொண்டு வெளியேறினாள். ஜன்னல்களை சாத்திவிட்டு இரும்பு அலமாரியை இழுத்து பூட்டியிருப்பதை சரிபார்த்துவிட்டு கேஸ் அடுப்பை மறுபடியும் தொட்டு அழுத்தமாக திருகி மூடிவிட்டு அவன் வாயிற்கதவை பூட்டி கொண்டு வெளி கிளம்புவதற்குள் வியர்த்து விறுவிறுத்து போனான். பொது நடையில் இறங்கி தார்பாதிக்கு அவன் வரும்போது எதிரே 2 இளம் பெண்கள் வந்தனர். அவர்கள் வசிக்கும் ஃப்ளாட்டின் பக்கத்து கட்டிடத்தின் மேல் பகுதியில் வசிக்கும் பெண் ஒருத்தி. மற்றவள் அவளது சிநேகிதி போலும். பார்த்துக்கோ இவனை அண்ணா. கிசுகிசுத்த போதிலும் துல்லியமாக அவன் காதில் விழுந்தது. திடுக்கிட்டு கழுத்தை நனைத்த வியர்வையை கைக்குட்டையால் துடைத்து கொண்டான். மேல் ஃப்ளாட்டுக்காரி தன் சிநேகிதியிடம் பேசியது நன்றாக காற்றில் மிதந்து அவன் காதுக்குள் புகுந்தது. ஒரு பிரபல நிறுவனத்திலே விற்பனை பகுதியில் பெரிய வேலையில் இருக்கான் இவன். கை நிறைய சம்பாதிக்கிறான். அப்படி இருந்தும் பண ஆசை, வரதட்சணை கிடைக்கவில்லை. பெண் வீட்டவங்க ஏமாற்றிட்டாங்கன்னு ஆத்திரம். பாவி, அந்த பெண் மாயாவை மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்தி கொன்னுட்டான். பட்டென்று இருதயம் கோபத்தில் துடிக்க கார் பூட்டை திறந்தவன் காரை எடுக்க முடியாது துயரத்துடன் ஒரு கணம் அயர்ந்து போய் நின்றான். இப்படி ஒரு கதை அவனை பற்றி பேசப்படுகிறதா? மாயாவை அவன் எப்படி நேசித்தான்? அந்த விபத்தினால் ஏற்பட்ட மாபெரும் இழப்பை அவன் தாங்கிக் கொள்ள இயலாது எப்படி தவிக்கிறான்? போலீஸ் விசாரிப்பு முடிந்து விபத்து என்று தீர்மானிக்கப்பட்ட மாயாவின் சாவிற்கு பொது ஜனங்களிடையே சிலரின் தீர்ப்பு இப்படியாக இருக்கிறதா? ஆனாலும் உலகம் இத்தனை மோசமானது என்று அவனது கற்பனையில் கூட நினைக்கவில்லை. இப்பொழுது அவனுக்கு உண்மையில் ஆத்திரத்தில் ஒரு கொலைவெறி பீத்து கொண்டு வந்தது. கூசாமல் அவனை கொலையாளியாக்கி தன் சிநேகிதிக்கு ஒரு பயங்கரத்தை சொல்ல, அதை அவள் தன் சிநேகிதிக்கு சொல்ல, அது காது மூக்குடன் வேறு தினசாக 4 பக்கமும் பரவி ஒரு பாவம் அறியாத அவனை ஒரு கொலைகாரனாக்கி சமுதாயத்தின் விசாரணை கூண்டில் நிறுத்தி வைக்க துணிந்த அந்த பொய்க்காரியின் மெல்லிய கழுத்தை 2 கரங்களாலும் அழுத்தி இப்போவே கொன்றுவிட்டால் என்ன? ஒரு எறும்பையும் கூட சாகடிக்க விரும்பாத அவனை, அன்பான மனைவியை கொன்றவன் என்று கதை திரிக்கும் அந்த பாதகியை கொன்றுவிட்டால் ஒன்றும் குடிமூழ்கி போகாது. உண்மையிலே ஒரு கொலைக்காரன் ஆவான். அவ்வளவுதான். காரில் ஏறிக்கொண்டு அவன் எப்படிதான் அலுவலகத்திற்குள் வந்தானோ அவனுக்கே தெரியாது. பழக்க தோஷம் என்பார்கள். அவனையும் மீறி அவன் காலும் கையும் இயங்க மூளையின் ஒரு பகுதி எங்கிருந்தோ எச்சரிக்க அண்ணா சாலையின் நெருக்கம் நிறைந்த போக்குவரத்தில் நீந்தி கொண்டு அவன் அலுவலகம் வந்து சேர்ந்து விட்டிருந்தது மிகவும் ஆச்சரியமே. சுழல் நாட்காலியில் அமர்ந்து கொண்டு முகத்தை கைக்குட்டையால் அழுத்தி துடைத்து கொண்டு நிமிர்வதற்குள் பையன் கடித உரைகளை அவன் முன் கொண்டு வைத்தான். அவையெல்லாம் அலுவலக கடிதங்கள். அவைகளை வகை பிரித்து அவன் தனியாக அடுக்கி வைப்பதற்குள் கண்ணாடி கூஜாவில் ஐஸ் தண்ணீரும் டம்ளருமாக பையன் மீண்டும் உள்ளே நுழைந்தான். இந்த கடிதாசி இப்போதான் போஸ்டில் வந்தது என்று கூறியபடி ஒரு பழுப்பு கடித உரையை மேஜை மேல் வைத்துவிட்டு அப்பால் போய்விட்டான். கடிதம் அவன் பெயருக்கு வந்திருந்தது. பர்சனல் என்று சிவப்பு பேனாவில் தலை ஓரத்தில் எழுதப்பட்டிருந்தது. அம்மா வந்து சேர்ந்து விட்டாள் என்று அப்பா அதற்குள் எழுதியிருக்க முடியாது. அவர் எப்பொழுதும் ஒரு கார்டில் 4 வரி எழுதுவார். அதுவும் வீட்டு முகவரிக்கு. கையெழுத்தும் அவருடையதல்ல. அப்படியானால் யார் அவனுக்கு தனிப்பட்ட முறையில் அலுவலகத்திற்கு எழுதியிருக்கிறார்கள்? ஆவலுடன் உரையை பிரித்து கடிதத்தை உருவினான். கையெழுத்தில்லாத முரட்டை கடிதம் அது. சிவராமன் என்கிற கொலைக்காரனுக்கு பெண்கள் சார்பில் விடுத்த ஒரு வேண்டுகோள். வரதட்சணை போதவில்லை என்ற காரணத்திற்கு பெண்களை மாடியிலிருந்து தள்ளி கொலை செய்வதும் மண்ணெண்ணெயில் மூழ்காட்டி தீ வைத்து கொள்வதும் நம் தமிழ்நாட்டில் நடப்பதில்லை. நாம் அத்தனை கொடுமைக்காரர்கள் அல்ல. பெண்களை வார்த்தையாலும் செயலாலும் சாடி அவமானப்படுத்துவோமே ஒழிய அலறி துடிக்க கொள்ள மாட்டோம் என்று நம்பியிருந்ததை பொய்ப்பிப்பது போல நீ எத்தனை பெரிய குற்றம் செய்திருக்கிறாய் பாவி! வரதட்சணை போதவில்லை என்றால் உன் மனைவி மேல் ஏதாவது காரணம் காட்டி விவாகரத்து செய்து தொலைத்திருப்பது தானே.
பட்ட பகலில் எரிக்கும் வெயில் வேளையில் அவளை அலறி துடிக்க மண்ணெண்ணெயை ஊற்றி நெருப்பு வைக்க உனக்கு எப்படியடா மனம் வந்தது? போலீஸ் விசாரிப்பில் தப்பிவிட்டாய். ஆனால் பொது ஜனங்களின் பார்வையில் நீ தப்பவில்லை. அடுத்து தேர்ந்தெடுக்கும் மனைவியை எப்படி கொல்லப் போகிறாய்? விஷம் வைத்தா, வெடி வைத்தா? ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் சட்டத்தின் பிடியில் நீ சிக்கி தூக்கு கயிற்றில் தொங்குவாய். இங்கனம் உன்னை வெறுக்கும் பெண் இனத்தின் பிரதிநிதி. உதடுகள் காய்ந்து போய் உள்ளம் வேகமாக துடிக்க கோபத்தில் குமைக்கொண்டு மீண்டும் அதை படித்தான். மனையை இழந்துவிட்ட மாபெரும் துயரத்தில் அவன் தன்னை சுற்றிலும் என்ன நடக்கிறது என்பதையே கண்டு கொள்ளவில்லை. சில நாட்களாக தான் லீவுக்கு பின் அவன் அலுவலகம் வர துவங்கியிருந்தான். அவன் குடியிருந்த பகுதியில் விஷயத்தை தம் கண்ணாலே பார்த்தவர்கள் பலர் இருந்தும் அவனை பற்றி தவறாக பேசிவிட்டால் அந்த மாடிக்காரி. விபத்து நடந்த அன்று அவன் அலுவலகத்தில் இருக்கவில்லை. கல்கத்தாவிலிருந்து வந்திருந்த கம்பெனி முதலாளியுடன் அம்பத்தூர் தொழிற்சாலைக்கு சென்று அதன் பல பகுதிகளையும் பார்வையிட்டபடி அவருடன் சுற்றி களைத்து சோர்ந்து போய் அவரை அவர் தங்கியிருந்த 5 நட்சத்திர ஓட்டத்தில் விட்டுட்டு 2 மணி அளவில் அலுவலகத்திற்கு வந்து அறைக்குள் நுழைந்து அவசரமாக முகத்தை கழுவி முடியை சீர்படுத்தி கொண்டு மாயா காலையில் அவனுக்கு அன்புடன் கட்டி கொடுத்த டிஃபன் சமுடத்தை திறந்தான். உப்பென்று குருமாவின் வாசனை முகத்தில் மோதியது. அடி சமுடத்தில் மடித்து வைக்கப்பட்டிருந்த பரோட்டா ஒன்றை எடுத்து பிட்டு வெஜிடபிள் குருமாவில் துவைத்து வாயில் போட்டு சுவைத்து விழுங்கி கொண்டிருந்த போது தொலைபேசி மணி அடித்தது. மாயாதான் அவனுக்கு அந்த வேளையில் ஃபோன் பண்ணுவாள். அடுத்த ஃப்ளாட்டிலிருந்து எப்பொழுதாவது ஃபோனில் உணவு வேலையின் போது பேசுவாள். கடை தெருவில் இருந்த வழக்கமாக மளிகை சாமான் வழங்கும் கடை ஃபோனிலிருந்தோ மருந்து கடை ஃபோனிலிருந்தோ அவள் சில சமயம் கூப்பிடுவது வழக்கம். சும்மாதான் கூப்பிட்டேன். என் குரலை கேட்கணும்னு ஆசை வந்து விட்டதா? கல்யாணமாகி 4 வருஷமாக போகிறது. இன்னும் அன்றைக்கு பார்த்தப்போ என்மேல் ஏற்பட்ட அந்த மோகம் இல்லை, காதல் அப்படியே இருக்குன்னு சொல்லவா? அலுவலகத்து ஏசி அறையின் தனிமையில் அவன் உல்லாசமாக வேடிக்கையாக பேசி அவளை பரிகசிப்பான். ஆமாம், சாயங்காலம் வரும்போது மறக்காமல் குழந்தை மோகனுக்கு அந்த கரண்டி பொம்மை வாங்கிட்டு வந்துடுங்க. இது என்ன கரண்டி விடுற? மருந்து கடைக்காரர் காதில் நாம் பேசுவது விழுந்து விடும்னா பேசாமல் பொறுத்துக்கோ. அடுத்த மாதம் அலுவலகமே எனக்கு வீட்டுக்கு ஃபோன் தரப்போகிறது. பிறகு நீ தினமும் என்னோடு பேசலாம். ஃபோனை வை. யாரோ என்னை பார்க்க வரப்போகிறதா இன்று காலையில் அறிவிப்பு கொடுக்குறா எங்கள் ரிசப்ஷனிஸ்ட்டு என்று ஃபோனை வைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் சிரிப்பான். ஒரு சில வார்த்தை ஃபோனில் அவள் பேசினால் கூட எத்தனை உற்சாகம் அவனுக்கு வந்து விடுகிறது. மாயாவின் அன்பிலே தான் எத்தனை மோக வசீகரம் இருக்கிறது என்று எண்ணி வியந்து போவான். தனக்கு தெரிந்த சினிமா பாட்டை சின்ன பிள்ளை போல மகிழ்ச்சியில் சீட்டியடிப்பான். மாயா முன்னதாக கூப்பிட்டிருப்பாள். உணவு நேரத்தில் கணவன் அலுவலகத்தில் வழக்கம் போல இல்லை என்று கவலைப்பட்டு மறுபடியும் கூப்பிடுகிறாள் போலிருக்குது. இந்த பெண்ணுக்கு வேறு வேலையே கிடையாது போலிருக்கு. சிரித்து கொண்டே ஃபோனை கையில் எடுத்தான். மிஸ்டர் சிவராமன். மறுபக்கத்தில் ஒரு ஆணின் குரல் கரகர்த்தது. எஸ் மிஸ்டர் சிவராமன் ஸ்பீக்கிங். நான் உங்கள் ஃப்ளாட்டுக்கு 3வது சி ஃப்ளாட்டில் மாடியில் குடியிருக்கிற சதாசிவம். இன்றைக்கி நான் ஆஃபீஸுக்கு லீவ் போட்டுட்டு வீட்டில் இருந்ததாலே மேலே பேசாது மறுமுனையில் இருமல் சத்தம் கேட்டது. எஸ் மிஸ்டர் சதாசிவம், என்ன விஷயம்? எதுக்கு கூப்பிட்டீங்க? மிஸ்டர் சிவராமன், ஐ ஆம் வெரி சாரி. உங்களுக்கு பேட் நியூஸ் சொல்ல போகிறேன். உங்கள் மனைவி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மண்ணெண்ணெய் ஸ்டவ்வை பற்ற வைக்க முயன்று நைலான் புடவில் தீ பிடிக்க போய். மிஸ்டர் சதாசிவம், சீக்கிரம் சொல்லுங்க, மாயா இப்போ எப்படி இருக்கா? காயம் ரொம்ப பலமோ? ரொம்ப காயம். உடனடியாக தாமதிக்காமல் நாங்கள் அரசு ஆஸ்பத்திரியிலே அனுமதிச்சு விட்டோம். நீங்கள் புறப்பட்டு வந்தாக்கா சௌகரியமாக இருக்கும். கடித்த பரோட்டாவை குப்பை கூடையில் துப்பிவிட்டு அசுர வேகத்தில் காரை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்தபோது அவன் ஃப்ளாட் எதிரே ஒரு பெரும் கும்பல். தீயணைப்பு படையினர் கூட இன்னும் நகரவில்லை. நாங்கள் வீட்டை பார்த்துக்கிறோம், நீங்கள் முதல் வேலையாக ஆஸ்பத்திரிக்கு போங்க. சதாசிவன் மனைவி காமாட்சி யோசிப்பினாள். அத்தனை பேர் எதிரில் ஓவென்று கூச்சலிட்டு அழ முடியாது. பொங்கி வந்த துக்கத்தை விழுங்கி கொண்டு, சதாசிவம் சார், எனக்காக என் காரை ஓட்டின்னு வருவேளா? எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை தழுத்தான். சதாசிவம் உண்மையில் மிகவும் நல்ல மனிதர்.
ஆபத்துக்கு உதவ ஆசை கொண்ட நல்ல உள்ளம் படைத்தவர். காமாட்சி, அந்த ஃப்ளாஸ்கை எடுத்து போடு என்று உத்தரவிட அவர் மனைவி ஒரு கணத்தில் ஓடிச் சென்று வார்க்கட்டிய ஃப்ளாஸ்கை அவரிடம் நீட்டினாள். நீங்கள் வரத்துக்குள்ளே காஃபியை கலந்து சூடாக ஃப்ளாஸ்கில் ரொப்பி வைக்க சொன்னேன். ஆஸ்பத்திரிக்கு போக போகிறோம். அங்கே எத்தனை நாழி காத்துட்டு நிற்கணுமோ. அங்கேருந்து வெளியே போக நமக்கு போது இருக்காது. அவருக்கு ரொம்ப முன் யோசனை. பெரியதொரு ஃப்ளாஸ்கை தூக்கி கொண்டு காரோட்டும் ஆசாரத்தில் அமர்ந்து கொண்டார் சதாசிவம். காமாட்சி, எதுக்கும் நம்ம பாகவதியை எங்கூட அனுப்பு. வார்டிலே ஒரு பெண் பிள்ளையை பேஷண்ட்டோட கூட தங்க அனுமதிச்சா சாரோட மனசா வரை பாகவதி கொஞ்சம் உதவட்டும் உத்தரவிட்டார். சதாசிவன் விதவி அக்கா பாகவதி அவருடன் தங்கி வாழ்கிறவள். நொடிப்பொழுதில் கொடியில் இருந்த துவைத்த சுத்தமான புடவை ஒன்றை கட்டி கொண்டு தலையை வாரி கோடாலி முடிச்சுட்டு கொண்டு நெற்றியில் விபூதி குற்றுடன் வேகமாக வெளியே வந்து காரின் பின் ஆசனத்தில் ஏறிக்கொண்டாள். சிவராமனுக்கு யோசிக்கும் அறிவே மறுத்து போனது. பிரம்மை பிடித்தவன் போல துயரத்தில் கல்லாக இறுகி போய் எல்லா பொறுப்பையும் சதாசிவத்திடம் கொடுத்துவிட்டு அவன் பின்னால் நடந்தான். சொன்னதற்கெல்லாம் தலையாட்டினான். சதாசிவத்திற்கு ஆஸ்பத்திரி அனுபவங்கள் அதிகமாகவே இருந்தன. காரை ஒரே இடத்தில் நிறுத்திவிட்டு கைத்தாங்களாக சிவராமனை இழுத்துக்கொண்டு பாகவதி பின்தொடர கேஷுவாலிட்டிக்குள் நுழைந்தார். அங்கே ஒரே கூட்டம். விபத்து கேஸ்கள், அவர்களது உறவினர்கள், டாக்டர்கள், நர்ஸுகள், ஆஸ்பத்திரி பையன்கள் என்று எங்கு திரும்பினாலும் கூட்டம். அதற்குள் புகுந்து தமக்கு தெரிந்த ஒரு டாக்டரை வசமாக பிடித்து கொண்டார். பெயரை சொல்லி சற்று முன் டாக்ஸியில் அனுப்பி வைத்த கேஸின் விவரத்தை சொல்லி கேட்டபோது டாக்டர் உடனடியாக தகவல் கொடுத்து விட்டார். எஸ், வார்டுக்கு அனுப்பிவிட்டோம். சர்ஜிக்கல் 4th யூனிட் பி வார்டில் போய் விசாரியுங்கள் என்று பதிலளித்தார். நேரம் யுகமாக நகர்வது போலவும் வார்டுகள் நெடுந்தூரத்தில் இருப்பது போலவும் பிரமையில் திளைத்து போய் விட்டிருந்த அவனை சதாசிவம் பெற்ற தந்தை போல் அன்புடன் அழைத்து கொண்டு சென்றார். கவலைப்படாதீங்க சார், நன்மையே நினைச்சுட்டு போவோம் உற்சாகப்படுத்தினார். சர்ஜிக்கல் 4th யூனிட் பி வார்டின் வாசலில் வந்ததும் சதாசிவம் அங்கே தொங்கிய போது உன்னிப்பாக பார்த்தார். டிஎல் லிஸ்டிலே எத்தனை பேர் போட்டியிருக்கேன் என்று பார்க்கிறேன் என்ற போது சிவராமன் குழப்பத்துடன் விழித்தான். தீவிர நோயாளிகளின் எண்ணிக்கையை டேஞ்சர் லிஸ்டில் என்பதில் போடுவாங்க. இன்றைக்கி இந்த வார்டில் 3 பேர் டேஞ்சர் லிஸ்டில் இருக்காங்க. நம்ம பேஷண்ட்டும் இதில் ஒருத்தியான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். கவலைப்படாதீங்க சார், நான் கவனிச்சுட்டு வரேன். சதாசிவம் வேகமாக வெளியே வந்து ஒரு குட்டி டாக்டரை அணுகிறான். சார், மாயான ஒரு பொண்ணு கொஞ்ச நாளைக்கு முன்னே இங்கே அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க இந்த டேஞ்சர் லிஸ்ட்டில் ஒருவரான கொஞ்சம் பார்த்து சொன்னால் ரொம்ப உபகாரமாக இருக்கும். அந்த சின்ன டாக்டருக்கு வயதில் பெரிய சதாசிவம் கை கூப்பி தழுத்தழுத்த குரலில் கேட்டார். டாக்டர் உள்ளே சென்று சிறிது பொழுதில் திரும்பினார். கவலை படர்ந்த அவரது முகம் சொல்லிவிட்டது உண்மையை. ஆமாம், பி வார்டில் 7ஆம் நம்பர் கட்டிலில் இருக்கும் பேஷண்ட் மிஸ்ஸஸ் மாயா சிவராமன் 45% நெருப்பு காயம். அதனால் டேஞ்சர் லிஸ்ட்டில் போட்டிருக்காங்க. சார், என் மனைவி பிழைக்க மாட்டாள் நான் சொல்கிறீங்க. தாங்க முடியாது வெட்கத்தை உதறிவிட்டு விசும்பினான் சிவராமன். தீவிர கவனிப்பில் இருக்காங்க. மிராக்கல் கேன் ஹேப்பன். அந்த இளம் வைத்தியர் தோள்களை குலுக்கி விட்டு நகர்ந்தார். சிறிது நேரத்துக்கு பின்னால் நர்ஸு, டாக்டர் முதலியோரின் அனுமதியின் பேரில் அவர்கள் 3வரும் வார்டுக்குள் நுழைந்து கட்டிலைக்கு சுற்றி போட்டிருந்த ஸ்க்ரீனுக்குள் மெல்ல எட்டி பார்த்தபோது சிவராமனுக்கு மயக்கமே வந்துவிடும் போல இருந்தது. நாங்களெல்லாம் கூட இருக்கும் ஐதரியப்படக்கூடாது. மெல்ல அடிக்குரலில் ஆதரவாக பேசினார் சதாசிவம். கட்டிலின் மேல் ரப்பர் விரிப்பில் மேலெல்லாம் மஞ்சள் திரவத்தில் நனைந்த காஷ் துணியுடன் குழாய் வழியாக திரவம் செலுத்தப்பட்ட நிலையில் பாதி நினைவில் வேதனையில் மெல்ல முனகியபடி கிடந்த மாயாவை கண்ட சிவராமன் அடக்க முடியாது விம்மி அழுதுவிட்டான். உஸ் உஸ் என்று நர்ஸ் அதட்டலை கேட்டு வாயிற்குள் கைக்குட்டையை திணித்து கொண்டு நெஞ்சு வெடித்து விடும் போல் அத்துயரத்தில் உடைந்து போனான். மாயா, என்னமாச்சு மாயா என்று திக்கலும் திணறலுமாக அவன் கேட்டபோது கண்களை விழித்து அவனை பார்த்தாலே அந்த பார்வையில்தான் எத்தனை மென்மை. கவலைப்படாதீங்க, நான் பேசி கொண்டு வந்து உங்களோடு மீண்டும் வாழ்வேன். சொல்லாமல் சொல்லியது அந்த கண்கள். சிவராமன் சார், பி பிரேவ், எல்லாம் சரியாகிவிடும். நான் பிரார்த்தனை செய்து கொண்டுதான் கிளம்பினேன். சதாசிவம் அனுசரணையுடன் அணைத்து கொண்டார்.
சிறிது நேரம் சென்றதும் நர்ஸ் அருகில் வந்தாள். ஒரே ஒரு விசிட்டர் மட்டும் உதவிக்கு கூட இருக்கலாம், மற்றவங்களெல்லாம் போயிடணும். டாக்டர் உத்தரவு என்றால் அதிகார குரலில். பாகதி நன்னா கவனிச்சுப்பா, பெண்கள் வார்டு, பெண் தான் கூட இருக்க அனுமதிப்பாங்க. நாம் வெளியில் போய் மற்ற காரியங்களை கவனிப்போம். உங்கள் பெற்றோர்களுக்கு அவள் உறவினர்களுக்கெல்லாம் ட்ரங்கால் பண்ணி வர சொல்ல வேண்டாமா? அடுத்த நாளே கிடைத்த பஸ்ஸிலும் ரயிலிலும் அம்மாவும் அப்பாவும் மாயாவின் அண்ணா மன்னி அவள் அப்பா அம்மா எல்லோரும் வந்து சேர்ந்து விட்டிருந்தனர். அம்மாவை கண்டதும் பச்சை குழந்தை போல தோளில் முகத்தை பதித்து கொண்டு விம்மி அழுதான் அவன். புருஷ பிள்ளையா லட்சணமாக தைரியமாக இருக்கணும், இப்படியா இடிஞ்சு போவா? அம்மா தெம்ப சொன்னாள். அடுத்த நாள் மாலை வார்டிலே வந்து அம்மா பார்த்தபோது ஆடி போனாள். வார்டு டாக்டரின் கெஞ்சி கேட்டபோது அவர் உண்மையை சொல்லிவிட்டார். தீக்காயங்களுக்கு முதல் 24 மணி நேரம் மிகவும் கடுமையான காலம். ஷாக் என்னும் அதிர்ச்சி அடங்கியதும் பின்னர் காயத்தில் சீழ் கட்டி கொள்ளலாம். இந்த கேஸை பற்றி ஒன்றும் சொல்வதற்கில்லை. நிலைமை கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது சார். அப்படின்னா என் மனைவியை நாங்கள் வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு போக அனுமதியுங்கள். உறவினர் மத்தியில் வீட்டில் அவள் உயிரை விடட்டும். கண்களில் நீர் புரள கெஞ்சினான் சிவராமன். எப்படி சார், நீங்கள் பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறீங்க, இந்த சின்ன விஷயம் தெரியலைன்னா சொல்கிறீங்க? உங்கள் மனைவி இப்போ ஒரு போலீஸ் கேஸ் ஆகி விட்டிருக்கிறார். வீட்டுக்கு அனுப்ப முடியாது. 24 மணி நேரத்திற்குள் இறக்கும் எந்த தீ விபத்து கேஸையும் நாங்கள் பிரேத பரிசோதனையின்றி கொடுக்க முடியாது. பிரேத பரிசோதனையா? அவன் குரல் நடுங்கியது. இந்த விஷயத்தில் சட்டம் இப்போது மிகவும் கடுமையாகிவிட்டிருக்கிறது. திருமணமான பெண் ஒருத்தி திருமணம் நடந்த 5 வருஷம் முடிவதற்குள் தீ விபத்திலோ வேறு ஏதாவது வகையிலோ இறந்துவிட்டால் அவளது உடலை பிரேத பரிசோதனை செய்த பின்னர்தான் உறவினர்களுக்கு கொடுக்க வேண்டும். அவளது மரணத்தில் எந்தவிதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை. விபத்தில் ஏற்பட்டது என்று போலீஸ் விசாரித்து தெரிந்த பின்னர்தான் சடலம் உறவினர்களுக்கு கிட்டும். மாயா, பிழிச்சிக்கோமா, உன் அழகை அக்னி பவான் சாப்பிட்டு இருந்தாலும் பரவாயில்லை. பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு என் சொத்து பூராவையும் அடகு வச்சு உன் ஊனத்தை சரிப்படுத்த செய்வேன். உன்னை அமெரிக்காவுக்கே எடுத்து போய் ஏதாவது புது சிகிச்சை இருந்தால் ஏற்பாடு பண்ணுவேன். சத்தியம், பிழைச்சிக்கம்மா மாயா. தனக்குள்ளேயே கூறியபடி ரகசியமாக அழுதான் சிவராமன் பலமுறை. சதாசிவம் கேஷுவாலிட்டி டாக்டர் ஒருவரை பார்த்து பேஷண்ட் கொடுத்த விபத்து விவரத்தை மெல்ல விசாரித்து வந்திருந்தார். பகல் 2 மணிக்கு முன்னால் உங்களுக்கு ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணினாலாம், பதில் இல்லையாம். போகட்டும், மாலை வீடு திரும்பும்போது அவர் கேட்ட காசி அல்வாவை கொஞ்சம் செய்து வச்சுடலாம்னு அடுப்பை மூட்டினாலாம். கேஸ் தீர்ந்து விட்டதாம். பரவாயில்லை, மண்ணெண்ணெய் ஸ்டவ்வில் செய்து விடலாம் என்று அதை பற்ற வைத்துவிட்டு ஒரு முக்காலி மேல் ஏறி அலுமினிய அடுக்கை மேல் பலகையிலிருந்து எடுக்க முயன்ற போது முக்காலி நொடிச்சு கொள்ள தொப்பென்று கீழே தரையில் வைத்திருந்த எரிகிற ஸ்டவ் மேல் விட நைலான் தீப்பற்றி கொள்ளவே நான் தாங்கவே முடியாது அலறினாலாம். காதுகளை புத்தி கொள்ள வேண்டும் போல கேட்க பிடிக்காது வேதனையில் புழுங்கினான் சிவராமன். ஒரு முறை சூடான தோசை கல்லின் ஓரத்தை தொட்டுவிட்டு ஆள்காட்டி விரலின் நுனியிலே காய்ந்த கல் நன்றாக சுட்டுவிட அப்பப்பா அவன் வழியில் எப்படி துடிதுடித்து போனான். மாயா பட்டு போன்ற அந்த உடம்பு முழுவதிலும் இங்கும் அங்கும் காயப்பட்டு அந்த வேளையில் எப்படி துடித்திருப்பாள், அலறி அழுதியிருப்பாள். நான் உங்ககிட்ட இருந்து அது சமயம் உதவலியை பாவி மாயா, உனக்கு ரொம்ப வலிச்சிருக்குமே. கர்ப்பிணியான உனக்கு இந்த விதமான விபத்தா வரணும்? கடவுளே. சார், இன்னைக்கு காலை முதலாவதாக கவனிக்க வேண்டியது டைப்பிஸ்டுகளுடைய இன்டர்வியூ. 3 பேரை மேனேஜர் தேர்ந்தெடுத்துக்கிறார். ஃபைனல் இன்டர்வியூ நீங்கள் தான் முடிக்கணும்னு சொன்னார்னு நேத்திக்கே ஞாபகப்படுத்தினேனே. இன்டர்காமில் ரிசப்ஷனிஸ்ட் தேன் குரலில் குழைந்தாள். கடந்து போன சோக நினைவினின்று திடுக்கிட்டு விழித்து கொண்டான் சிவராமன். அவனையும் மீறி கன்னத்தில் ஓடிய கண்ணீரை சற்றென்று துடைத்து கொண்டு கைக்குட்டையால் மூக்கை உறிஞ்சினான். எதிரே திரிந்த கண்ணாடியில் முகத்தை பார்த்து கொண்டான். டையை சரிப்படுத்தி கொண்டு, எஸ், ஞாபகம் இருக்கு, ஹெட் கிளார்க்கை அனுப்பு என்றான். 3 பெண்கள் ஒரு வேலைக்கு நேர்முக தேர்வுக்கு வந்திருந்தனர். அவனுக்கு இப்பொழுது இளம் பெண்கள் யாரிடமும் பேசவோ கேள்வி கேட்கவோ பொறுமை இல்லை, மனமும் இல்லை. சாப்பிட்டீங்களா சார்? வேணுகோபால் உள்ளே வந்தார். இன்னும் ஓராண்டில் ஓய்வடைய போகிறவர், பழுத்த அனுபவஸ்தர்.
எனக்காக வந்திருக்கும் 3 பெண்களை கேள்வி கேட்டு திறமையை பரிசோதித்து தேர்வு செய்யுங்க சார் எனக்கு என்று பேச முடியாது அவரை பரிதாபமாக பார்த்தான். மிஸ்டர் சிவராமன், எனக்கு உங்கள் மனநிலை நன்றாக புரிகிறது. நான் கூட மனைவி இழந்தவன்தான். 2 வருஷத்துக்கு முன் மாரடைப்பில் மஞ்சளும் குங்குமமாக அவள் போயிட்டாள். இன்னமும் அந்த இழப்பின் கொடுமையிலிருந்து நான் நிம்மறலை. பசங்க இருக்காங்க, மருமகள் 2 பேர் இருக்கா, மகள் ஒருத்திக்கு இருக்கா. யார் இருந்தால் என்ன சார்? ஒரு மனிதனுக்கு அவன் மனைவியைப் போல உற்ற துணை வேறு யாரும் இருக்க முடியாது. நான் என்னவோ பேசிட்டு போகிறேன், மன்னிக்கவும். காலம் எல்லா ரணத்தையும் ஆற்றிடும், வருத்தப்படாதீங்க. கரிவாக பேசினார். திடீரென்று அந்த கேள்வி மனதில் தோன்ற அடக்க முடியாது கேட்டுவிட்டான். சார், உண்மையை சொல்லுங்க. விபத்து நடந்த அன்னைக்கு நான் முதலாளியோட அம்பத்தூர் தொழிற்சாலைக்கு போயிருந்தேன். நாம் திரும்பி வர்றதுக்குள்ளே அவள் ஆஸ்பத்திரியில் கலந்தாள். இங்கே அதை பற்றி நம்ம ஊழியர்கள் என்ன பேசிக்கிறாங்க சார்? வேணுகோபால் சிறிது நேரம் மௌனமாக அவனை ஒன்றி பார்த்தார். அவசியம் தெரியணுமா சார்? மெல்லிய குரலில் கேட்டார். மனிதனுக்கு உண்மை தெரிஞ்சிருப்பது எப்பவும் நல்லதாச்சே. உண்மை உங்களுக்கு தெரியும், என்னை போன்ற பலருக்கு தெரியும், எல்லா வல்ல இறைவனுக்கு தெரியும். அந்த விபத்தின் நேர்ந்தப்போ எதிர்பக்கத்து கட்டிடத்திலே வெள்ளை அடித்து கொண்டிருந்த ஆழ்படையல்கள் அலறலை கேட்டுட்டு சாயப்பிரஷை கீழே போட்டுட்டு ஓடி கதவை உடைச்சு திறந்து சுருடு கிடந்தவ மேலே தண்ணியை விட்டு நெருப்பை அணைச்சி உதவினாங்க. ஒருத்தன் நெருப்பணைக்கும் படையினரை கூட கூப்பிட்டு விட்டான். பயத்தில் நிலைமை அப்படி இருந்தபோது வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு சில காலி பசங்க பேசுறது நீங்கள் காதில் போட்டுக்கக்கூடாது சார். அப்படி என்ன பேசுகிறாங்க? அது என் வாயால் சொல்லணுமா? சொல்லுங்கள் சார். நான் இனி எதுக்கு அஞ்ச போவதில்லை. என் மனைவி இழந்த துக்கத்தை விட இனி எந்த அதிர்ச்சியும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு சில மடையன்கள் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க மாயாம்மான்னு கதை பேசுகிறார்கள். இன்னும் சில அயோக்கியன்கள் விபத்து நடந்த சமயம் ஒரு ஆஃபீஸில் இல்லை, இதை கொலையாகத்தான் இருக்க என்கிறாங்க. நிறைய கண்ட பத்திரிகைகளை படிக்கிறாங்க, சினிமாக்கள் பார்க்குறாங்க. அதன் பாதிப்பு இந்த மாதிரியான கோணலான சிந்தனைகள். விட்டு தள்ளுங்க. பிரத்தியார் அபிப்பிராயத்துக்கு நாம் வாழ முடியாது. நம்ம மனக்கு சாட்சிக்கு பயந்து நாம் வாழணும். மன்னிச்சுக்கோங்க, உங்களுக்கு புத்தி சொல்கிற அளவுக்கு நான் ரொம்ப மேதையில்லை. 3 பேரையும் நானே கேள்வி கேட்டு கடைசியாக ஏன் தேர்வு செய்தேன்னு விஷயத்தை எழுதி தேர்ந்தெடுத்து கேண்டிடேட்டை மட்டும் உள்ளே அனுப்புகிறேன். ஓகே செய்திருங்கோ என்று சொல்லிவிட்டு வேணுகோபால் வெளியே சென்றாள். கொஞ்ச நேரத்தில் கையில் ஒரு ஃபைலுடன் உள்ளே வந்து நின்றாள் ஒரு இளம்பெண். தலையை நிமிராது அவளை உட்காரச் சொல்லி உபசரித்தான் சிவராமன். ஃபைலை திறந்து பார்த்தான். வேணுகோபால் குறிப்புகளை வரிசைப்படுத்தி எழுதியிருந்தார். நிமிஷத்திற்கு 40 வார்த்தைக்கு மேல் டைப் அடிக்கும் திறமை. 600 வார்த்தைகளை 13 நிமிஷத்திலே முடித்து விட்டாள். ஆகவே வேகம் என்பதில் திறமைசாலியாக வந்திருக்கும் 3 பேரில் முதலாவதாக இருக்கிறாள் இவள். கையெழுத்து பிரதி ஒன்றை கொடுத்து டைப் அடிக்க சொன்னேன். கண்களில் ஒத்திக்கலாம் போல சுத்தமாக பிழை இல்லாமல் கமா முற்றுப்புள்ளி வைத்து அழகாக டைப் செய்திருக்கிறாள். அதிலும் 3 இவள்தான் திறமைசாலியாக இருக்கிறாள். நேரடியாக கேட்டேன். டைப் இந்த இயந்திரங்களில் அவ்வப்போது ஏற்படும் சில்லறை சிக்கலை தானே சரி செய்து கொள்ளும் திறமையையும் வெளிப்படுத்தினாள். இந்த 3 இப்போது நான் அனுப்பியிருக்கும் சரளா தான் இந்த வேலைக்கு தகுதியானவள். இவள் ஒரு பட்டதாரி கூட. ஃபைலுக்குள் வேணுகோபால் வைத்திருந்த கடிதத்தை படித்ததும் திருப்தி அடைந்தவனாக டைப் செய்திருந்த காகிதத்தை பார்த்தான். வேலை வெகு நேர்த்தியாக தான் இருந்தது. மிஸ் சரளா, உங்களுக்கு எந்த விதமான டைப் எந்திரங்களை கையாள தெரியுமா? கேட்டபடி ஃபைலை மூடி வைத்தான். கார்ட்ரேஜ், ரெமிங்டன், எலக்ட்ரிக் டைப்ரைட்டர் இருந்தால் கூட என்னால் இயக்க முடியும். அப்படியா, வெரி குட் என்றபடி தலையை நிமிர்த்தி அவளை பார்த்தான். திடுகிட்டு போனான். மாயாவை உயிருடன் பார்த்து விட்டது போல அப்படி ஒரு சாயல். உங்களுக்கு என் பதில்கள் திருப்தியை கொடுத்திருக்கும்னு நம்புகிறேன் சார். ஆங்கிலத்தில் பேசியபடி மெலிதாக அவள் சிரித்த போது நெஞ்சை ஈட்டியால் குத்துவது போனதொரு வேதனையில் துடித்து போனான். கன்னம் குழிய மாயாவை போலவே சிரிக்கிறாளே. ஊகம் சாயலில் எத்தனையோ பேர் மாயாவை போல் இருக்கலாம். குணத்தில் அவளுக்கு யாரும் இணையாக முடியாது. மிஸ் சரளா,
நீங்கள் போய் வரவேற்பறையில் உட்காருங்கள். தலைமை கணக்கர் மற்ற விவரங்களை சொல்லுவார். சற்றென்று தலையை கவிழ்த்து கொண்டான். கூப்பிட்டீங்களா சார்? கேட்டபடி உள்ளே வந்தார் வேணுகோபால். சரியான திறமை மிக்க டைப்பிஸ்டை தான் தேர்வு செய்து அனுப்பியிருக்கீங்க. வேலையை மிஸ் சர்லாவுக்கு கொடுத்துவிட ஏற்பாடு செய்து விடுங்க. அப்பாயின்ட்மெண்ட் கடிதத்தில் கையெழுத்து போட்டுடுறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. சொல்லுங்கள் சார். நம்ம அண்ணா சாலை அலுவலகத்திற்கு இவளை அனுப்பிவிட்டு அங்கே இருக்கும் குணசீலனை இங்கே மாற்றி விடுங்கோ. நம்ம ஆஃபீஸ் தான் ஒரு நல்ல டைப்பிஸ்ட் இல்லாமல் கஷ்டப்படுகிறது. பரவாயில்லை, கொஞ்ச காலம் எனக்கு லேடி டைப்பிஸ்டுகள் இங்கே தேவையில்லை. ஃபைல்களை தூக்கி கொண்டு இளம் பெண்கள் என் அறைக்கு வருவதை நான் விரும்பலை. தலையை அசைத்தார் வேணுகோபால். அவருக்கு நன்றாகவே புரிந்தது. மனைவி இழந்த புதிதில் அவருக்கு கூட தெருவில் எதிர்ப்பட்ட பெண்கள் மீது ஓர் எரிச்சல் ஏற்படும். இனமிளங்காத ஒரு கோபம். இவர்கள் எல்லாம் உயிரோடு வாழ்கிறார்களே, என் மனைவி மட்டும் ஏன் இறந்து போகணும் என்று பொறுமைகிற மனத்திற்கு பதில் சொல்ல முடியாத ஒரு இயலாமையில் ஏற்படும் ஆத்திரம். அப்படியே செய்திடுறேன் சார். முறவழித்துவிட்டு அவர் வெளியே சென்றார். மேஜையில் புத்தகம் ஒன்றின் அடியில் அவன் வைத்திருந்த அந்த பொட்டை கடிதத்தை சுக்குளாக கீழ்த்தி போட்டுவிட்டு அவன் தன் வேலையில் மூழ்கி போனான். வீட்டுக்கு போவதற்கு முன்னர் மாலை அவன் ஒரு கடிதத்தை அவசரமாக எழுதி தபாலில் சேர்த்து விட்டான். மாயாவின் அண்ணனுக்கு தான் கடிதம் எழுதியிருந்தான். குழந்தையை எடுத்து போக அவன் வர வேண்டும் என்று அவர்கள் எழுதும் முன் அவனே முந்திக் கொண்டான். மோகனை உங்கள் பாதுகாப்பில் வைத்து கொண்டிருந்ததற்கு மிக்க நன்றி. தாய் இல்லாத தந்தையின் அருகாமையுமின்றி வளர்வது ஆரோக்கியமானதல்ல என்பது என் அபிப்பிராயம். இந்த வார இறுதியில் லீவ் எடுத்துக்கொண்டு ஊருக்கு வருகிறேன். அன்புள்ள சிவராமன். வீட்டிற்கு வந்ததும் அந்த இரவும் அவனுக்கு வெகு நேரம் உறக்கம் வரவில்லை. சரளா சிரித்த போது ஏற்பட்ட மாயாவின் நினைவு நெஞ்சோடு ஒட்டி கொண்டு விட்டது போல உறக்கமின்றி கடந்து போன பல சங்கதிகளையும் கோவையாக எண்ணி பார்த்தபடி படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தான். முதலாக அவன் மாயாவை சந்தித்த அந்த நிகழ்ச்சி கண்முன் வந்ததும் உடம்பெல்லாம் புல்லரித்து போய் அப்பொழுதுதான் அவளை நேரில் சந்திப்பது போன்ற ஒரு இனிய உணர்வில் கலந்து போனான். வேலைக்கு அமர்ந்த சில ஆண்டுகள் ஆக்கிவிட்டிருந்தன. சென்னையில் அவனுக்காக குடித்தனம் வைக்க அப்பா ஒப்புக்கொள்ளவில்லை. ஹோட்டலில் சாப்பிட்டு கொண்டு நண்பன் ஒருவனுடன் ஒரு வீட்டின் மாடி அறையை பகிர்ந்து கொண்டு வசித்த காலம். 10 நாள் லீவில் ஒரு தடவை கும்பகோணத்தில் இருந்த தன் பெற்றோரை பார்த்து வர போயிருந்தான். வழக்கம் போல் அப்பா அவனை கண்டதும் கல்யாண பேச்சை துவங்கினார். தாம் பார்த்திருக்கும் இடங்கள், கிடைக்கக்கூடிய வரதட்சணை வசதிகள் என்பதை பற்றி அவர் பேச்சை கேட்டு சலித்து போனான். ஒரு பெண்ணை பார்த்து மனதுக்கு பிடித்து காதலித்து பின்னர் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்பது அவனது உள்ளத்தாவா. காதலாவது கத்திரிக்காயாவது என்று தெரிந்தால் கூட கத்தி ரகளை செய்வார் அப்பா. ஒவ்வொரு முறையும் அவன் கல்யாண பேச்சை தள்ளி போட்டு கொண்டே வந்தான். அன்று பகல் சாப்பாட்டிற்கு பிறகு அப்பா வலங்கைமானிலிருந்து தமது சட்டகரை பார்க்க போய்விட்டிருந்தார். தனியே ஒரு கதை புத்தகத்துடன் வாயில் வராந்தாவில் உட்கார்ந்திருந்தவன் மல்லிகைப்பூவின் வாசம் முகத்தில் மோதுவதை உணர்ந்து நிமிர்ந்து பார்த்தான். நீல வாயில் சேலையில் நீலமலர் போல கண்களை அப்படியே ஈர்த்து கொண்ட அழகில் யார் அந்த பெண்? தலையில் ஒரு சுமை மல்லிகை பூவுடன் கன்னம் குழிய லேசாக சிரித்தபடி, மிஸ்ஸஸ் பார்வதி நீலகண்டன் வீட்டில் தானே இருக்காங்க? சிறிதளவே தெரிந்த பட்களின் வரிசையை பார்த்து வியந்தவனாக, ஆமாம் இருக்காங்க. நீங்கள் யாருன்னு சொன்னால் என்றான். என் மன்னி இதை பார்வதி அம்மாவிடம் கொடுத்துட்டு வர சொன்னான். நாங்கள் அடுத்த தெருவில் இருக்கிறோம். மன்னிக்கு பார்வதி மாமி ரொம்ப சிநேகிதி. புதிதாக போட்ட ஊறுகாய் எப்படி இருக்குன்னு ருசி பார்த்துட்டு சொல்ல கொடுத்து அனுப்பியிருக்கா. தோள்களை லேசாக குலுக்கிவிட்டு சந்தோஷத்துடன் அவனை திரும்பி பார்த்தபடி உள்ளே சென்றாள். ஒரே ஒரு கணம்தான் நிகழ்ந்த சந்திப்பு. எதேச்சையாக ஏற்பட்டது. பார்த்த அளவிலே மனதிற்குள் பசையாக ஒட்டி கொண்ட உறவுவது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மாயாவை அவன் மறக்கத்தான் முடியுமா? மாயாவை போல வேற ஒருத்தியை அவன் காதலிக்கத்தான் இயலுமா? தலையினை மீது உதிர்ந்த கண்ணீரை விரலால் சுண்டிவிட்டு அவன் தூங்க முயன்றான்.